அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவானி கரூரிலிருந்து. நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது திருமணம் பண்ணினவங்களுக்கு அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் நம்ம ஏஎல்பி மாணவர்களுக்கு தெரியும் திருமண வாழ்க்கைன்றதை எப்படி அமைச்சு கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்த ஒரு ஜாதகத்தில் இருந்த ஒரு ஆய்வு, ஜாதகருக்கு வந்து போயிட்டுருக்கிற லக்னம் பார்த்தீங்கன்னாக்க மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. 7ஆம் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா குரு. குரு வந்து லக்னத்துக்கு 12ல், அதாவது ரிஷபத்தில் குரு இருக்கார். ஜாதகர் வந்துட்டு கேட்குறாங்க, போயிட்டுருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே அவங்களுக்கு வந்து புனர்பூசம் 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ நட்சத்திர அதிபதியுமே குருவாக தான் இருக்காங்க. லக்னத்துக்கு 12ல் இருக்குது. அவங்க கேட்குற கேள்வி வந்துட்டு, என்னோட கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. நான் வந்துட்டு இங்கே இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டு கம்பெனிக்கு, நான் எம்என்சி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து பிரிஞ்சு தான் இருக்கோம் 2 வருஷமாக. ஸோ இப்போ திரும்பி போய் நான் ஃபாரினில் போயிட்டு அவர் கூட வேலை பார்க்குறது, அங்கே சேர்ந்து தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம ஏஎல்பி முறை படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12ல் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பிரிவுன்ற ஒரு நல்ல விஷயம் வந்து தானாகவே நடந்திருக்கு. அதனால அது வந்து சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் பிரிவுன்றது நம்ம வந்து தப்பு, சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்படி கணவன் மனைவி வேறு வேறு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, அது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டோன்னா, அது சரியாக இருக்கிற பட்சத்தில் அது ஏற்றுக்கிட்டு அது முடிகிற காலம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது தான் சரியான ஒரு தீர்வு. இவங்களுக்கு நம்ம சொன்னது வந்து புனர்பூசம் 3 முடிகிற வரைக்குமே வந்து அவர் அங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், நீங்கள் இங்கே இருங்க, லீவ் கிடைக்கும்போது போயிட்டு வரலாம், பட் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றது திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம அவங்களுக்கு சொன்னோம். இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க தனித்தனியாக இருக்கிறோம், இல்லை சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனை வருதுன்னு ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது, குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் நடக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு விஷயம் தான் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது. இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பிரிஞ்சு இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த முடிவு எடுக்கிறது சரியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு திருமண உறவுன்னு வந்துச்சுன்னா, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற பட்சத்தில் ஒரு ஏஎல்பி ஜோதிடரையோ இல்லை ஏஎல்பி கிளாஸ்லேயோ சேருங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா திருமணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதை வந்து சொர்க்கமாக மாற்றிக்கிறதும் நரகமாக மாற்றிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஏஎல்பி ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ ஏஎல்பி கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையும் வந்து ரொம்ப இனிமையாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி.